உங்கள வந்து நெறைய ரீல்ஸ்ல பார்க்குறது அந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க யாரு அப்படின்ற மாரி தெரிஞ்சாகணும். ஸோ டாக்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணீங்களா? சித்தி வந்து டாக்டர் மேடம். ம். ஸோ சித்தி மாதிரியே எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து அப்போவே மைண்டில் புத்திட்டாங்க, நீ சித்தி மாதிரியே டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசியோதெரபி டாக்டர் ஆகி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்கிறேன். படித்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் கடுப்பாயிட்டாங்க. இதெல்லாம் 5 வருஷம் பிபிடியை 10 வருஷம் படிக்கும். ஃபஸ்ட் இயர்லேயே இது எத்தனை பிரேக் வாங்குதுன்னு பாருங்க. ஒரு டவுட்னா நான் விட மாட்டேன். மற்ற சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் வெளியில் அப்படியே இருந்துகிட்டே இருப்பேன். என் கையிலேயே டவுட் வரைஞ்சி கொடுத்துட்டு அப்படியே ஓடுவார் மேடம். நான் அப்படியே மைண்டில் இப்படி ஏற்றிக்கிறேன். அப்படி வர்றனால என்ன ஆகுது, ப்ராக்டிக்ஸில் வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக போகிறேன் ஃபிசியோதெரபிஸ்ட். ஐயோ நம்மளுக்கு வயசாயிட்டு போகுது, கல்யாணம் இன்னும் நடக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. நம்ம மெச்சூர்டாக இருக்கனால ஒரு பெருசாக கவலை இல்லை மேடம். அது நடக்கிறப்ப நடக்கும். அதை பற்றி யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்மளே தமிழா நிகழ்ச்சியில் பொண்ணு காலெல்லாம் பிடிச்சி அழுது இதெல்லாம் என்னடா இது டாக்டராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா, எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இதில் பேசிகிட்டு இருக்க. தாழ்வு மனப்பான்மை என்னைக்காவது வந்திருக்காங்க? அது இல்லை மேடம் அவமானப்பட்டது உண்டு. அதில் நிறைய அவமானம் இருக்கலாம். எனக்கு வாய்க்கு வந்தது சொன்னேன். அதெல்லாம் இது வந்து என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது மேடம், தாழ்வு மனப்பான்மை. அம்மா அப்பாலாம் வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு என்னைக்காவது கேட்டிருக்காங்களோ? அம்மா அவ்வளோவா கேட்டதில்லை. ரசிப்பாங்க. ஓகே. நான் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பில்டப் இருக்காது. என்ன உண்மையோ நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் தான் நம்ம ப்ரொபகண்டா பண்ணணும் ஸ்ட்ராங்காக. அந்த சீன் பண்ணியுமே 1 வீக் வந்து சைக்காட்ரிக் இல்னஸ், பைபோலர் டிஸார்டர்லாம் அவருமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த சீன் ரீல்ஸ் பண்ணுறப்போ 1 hour டிப்ரெஷனாக இருக்கும் மேடம். அப்புறம் தான் நான் மைண்டை சேஞ்ச் பண்ணுவேன். டாக்டர் மாப்பிள்ளையா அப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்குமே தான் இருக்கும். நீங்க பண்ற அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து அதை ஓவர் ஸ்டாண்ட் பண்ணது அப்படி இல்லை மேடம். படிச்சிருக்கேன், படித்து முடிச்சுட்டு இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், அடுத்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. நம்மளை யாருக்கு கொஸ்டின் கேட்க முடியும்? அதே மீறி நீங்கள் சொன்ன மாதிரி இருப்பாங்க 2% பர்சன்ட். அது அவங்க சுவாபம் மேடம். அவங்களுக்கு வந்து என்னன்னா வெளிப்படையாக குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட ரொம்ப நோன் ஃபேஸ், ஆனால் வந்து இவரை வந்து வேற மாதிரி பார்த்துருப்போம். அன்சீன் சைட் ஆஃப் இவரை பார்க்கறதுக்கு தான் வந்து மெயினாக வந்து இவரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. திவாகர் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? மேடம் நல்லா இருக்கேன் மேடம். ஸோ ரொம்பவே பிஸியாக போய்கிட்டு இருக்கு தெரியுது, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களோட அன்சீன் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் மேஜராக, ஏன்னா வந்து உங்களை வந்து நிறைய ரீல்ஸில் பார்க்குறது அந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாகணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் டாக்டர் அப்படின்னு தெரியும். அதுக்கான மெனக்கெடல் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அதுக்கான போராட்டம் அப்படின்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக சைல்ட்ஹுட்டில் ட்ரீம்ஸ்னு இருக்கும்ல. ஸோ டாக்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணீங்களா? எஸ் கண்டிப்பாக மேடம். டாக்டர் ஆகணும் தான் சொல்லிட்டு, அதாவது மேடம் அம்மாவோட தங்கச்சி சித்தி வந்து டாக்டர் மேடம். எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சித்தி மாதிரியே எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து அம்மாவோட அம்மா, அதாவது அம்மாச்சின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அம்மம்மான்னு சொல்லுவீங்களா இப்போ சொல்கிறாங்க. அம்மம்மா வந்து அம்மாச்சி வந்து அப்போவே மைண்டில் புத்திட்டாங்க, நீ சித்தி மாதிரியே டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சைல்ட்ஹுட் ஓகே, இந்த படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சைல்ட்ஹுட் ஃபன்னு இருக்கும்ல, ஸ்கூல் டைமில் இந்த ஃபன், காலேஜ் டைமில் இந்த ஃபன் அப்படின்ட்டுலாம் இந்த மாதிரி அப்போவே சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி என்னன்னு சொல்கிறது, லைக் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு இருப்பேன்னு வைங்க. ஓகே, அதான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததா? இயற்கை என்டர்டெயின்மெண்ட் நம்ம பிளான் பண்ண கிடையாது. நம்ம இருந்தால் அந்த இடம் கலகட்டும். பிரைமரி ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்பயே அது அப்போ கோயடு தானே மேடம். அப்போயே பொண்ணுங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க, வந்துட்டாரு. என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களாம் மறந்துருப்பாங்க. ஸோ அப்போயே என்னன்னு சொல்லி கிண்டல் சும்மா கிண்டல் பண்ணுங்க மேடம். அழகர் கோயில் போயிட்டு வந்து பக்கத்துலேயே எங்களுக்கு அழகர் கோயில் டெம்பிள் இருக்கும். மாலை போட்டோன்னா வந்துட்டார் மாப்பிள்ளை அப்படின்னுங்க. 6th ஸ்டாண்டர்ட் போனோம், அது பாய்ஸ் ஸ்கூல் மேடம். அது கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன் அங்கேயும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் என்னை விட்டு இருக்க மாட்டாங்க. என்னடா அவன் காணாமே, திவாகர்லாட்டி என்னடா கிளாஸு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் மேடம். பிளான் பண்ணதில்லை, நம்ம நேச்சர் கேரக்டரே துருன்னு இருப்போம். இப்போ மேக்ஸ் சார் வர்றாரு, மேக்ஸ் சார் வந்துட்டு வந்து அது என்ன பண்ணுறாரோ அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டுவோம் மேடம் பசங்கிட்ட. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களோட படிப்பு அப்படின்னு இருந்தாலும் ஃபேமிலி, கண்டிப்பாக ஃபேமிலி பற்றி பேசி ஆகணும். ஏன்னா உங்களோட ஃபேமிலி பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. ஸோ அப்பா அம்மா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும். ஆமாம். ஸோ அது என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ நம்மளுக்கு வயசாயிட்டு போகுது, கல்யாணம் இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? அது எல்லாமே உண்மையை சொல்கிறேன், இருக்க தானே மேம் செய்யும். நம்ம மெச்சூர்டாக இருக்கனால ஒரு பெருசாக கவலை இல்லை மேடம். அது நடக்கிறப்ப நடக்கும். சரி ஓகே, அது வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்மளே மாற்றி. வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அதை முடிக்கணும், முடிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலது வந்துச்சுன்னா இல்லைம்மா அது நம்மளுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு இது சார், இப்போ என்னன்னா டாக்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாலுமே, டாக்டர் மாப்பிள்ளையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனா வந்து இப்போ நீங்க பண்ற அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து அத ஓவர் ஸ்டாண்ட் பண்ணதில்ல. அது ஃபுல்லா மறைக்குது. அப்படி இல்ல மேடம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மேடம். கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டி தானே. நம்ம பண்றது வந்து யார் மனசையும் புண்படுத்தல. பார்த்த உடனே எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. அது வந்து டாக்டர் ப்ரொஃபஷனுக்கே மேற்கொண்டு பெருமைப்படுத்துது மேடம். அப்படியா? அது ப்ளஸ்ஸா தான் பார்க்கணும். ஆக்சுவலா இது என்னன்னா, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இவருக்குள்ள இப்போ ஒண்ணும் இல்ல, துபாய் போயிட்டு வந்தேன். துபாய் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஜிஎஃப் சாங்ஸ்ல கோட்லாம் போட்டு தள்ளி விட்டு லுக் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. புரியுது, புரியுது. அப்ப என்ன பண்றாங்க? பார்க்குற பேஷண்ட்ஸ்க்குமே அட்ராக்ட் ஆகி, இதன் மூலியம் இன்னும் நெறைய பேர் எனக்கு வர ஆரம்பிக்கிறாங்க மேடம். சில பேருக்கு என்னதான் ஓகே, நீங்க இது மூலமா ஒரு அட்வர்டைசிங் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மைதான். புரியுது. உண்மைதான் நான் சொல்ல வரேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு கஷ்டம் இருக்கும்ல. இப்போ பழகிடுச்சு. மேடம் நான் மெச்சூர்டா இருக்கனால என்னை யாரும் கொஸ்டின் பண்ண முடியல மேடம். என்னோட பர்சனல் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். படிச்சிருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், அடுத்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. நம்மள யாருக்கு கொஸ்டின் கேட்க முடியும்? எங்க எங்க கட்டலாம்? மதுரையிலேயே. ஓ சூப்பர். அப்படி இருக்கிறப்ப நம்மள யாரு கொஸ்டின் பண்ண முடியும்? நம்மளாம் மெச்சூர் ஆகி அட்வான்ஸ்டா வேற விதமா போய்கிட்டு இருக்கோம். இல்ல உங்களுக்கு இல்ல சார். நீங்க வந்து அத நல்லா இல்ல, அழகா- என் வீட்லயுமே சொல்ல வரேன். இதனால இவனுக்கு ஏதாவது பாதிக்குது அப்படின்னா கேட்பாங்க. என்ன நீ தப்பு பண்ற பாரு அப்படின்வாங்க. இது எனக்கு ப்ளஸ் பாயிண்டா தானே கொடுக்குது. புரியுது. பப்ளிசிட்டி இதை விட பப்ளிசிட்டி இல்லாத காலத்துலேயே எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான். என் ரீல்ஸையும் பார்ப்பாங்க, அதே வியூஸு என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸும் பார்ப்பாங்க. மேடம் கிளைண்ட்ஸுக்குமே சில பேர் பிடிச்சா ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் பிடிச்சா தான் வருவாங்க மேடம். அதுதான் மேடம் உண்மை. கண்டிப்பா. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து இது ப்ளஸ்ஸாக தான் மாறுதே தவிர மைனஸ் கிடையாது மேடம். அதே மீறி நீங்கள் சொன்ன மாதிரி இருப்பாங்க 2% ஒரு 2% 98%க்கு மேக்ஸிமம் பிடிக்கும் மேடம். 2% பிடிக்காதவங்க இருக்காங்க. அது அவங்க சுவாபம் மேடம். அவங்களுக்கு வந்து என்னன்னா வெளிப்படையாக அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க, பண்ணுறது பிடிக்காது. புரியுது, புரியுது. ஓகேங்களா? அது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என் கிளாஸ்மேட்ஸே இப்போ எனக்கு கோவம் 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னடா அந்த தமிழா நிகழ்ச்சியில் பொண்ணு காலெல்லாம் பிடிச்சி அழுது இதெல்லாம் என்னடா இது டாக்டராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா என்ன இதில் பேசிகிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சண்டை போட்டுக்கிட்டோம். அது ஒரு கலை, அது ஒரு இது. அதை போய் பண்ணுறோம். அது கஷ்டப்பட்டு நடிக்கிற ஒரு சீன்ஸு. இதில் என்னடா தப்பு வந்துருச்சு அப்படின்னு கேட்பேன். ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி சிலது அது என்ன ரீசனா பேசிக்காக அவன் வந்து ரொம்ப சை டைப் மேடம். ஸ்டேஜ் முன்னாடியே நிற்க மாட்டான். எல்லாமே பயந்து, அதான் அவனோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸு. அந்த மாதிரி 2% பீப்புள் இருப்பாங்க. பட் 98% பீப்புளுக்கு பிடிக்குது மேடம். புரியுது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்ல. சிலர் அதை விரும்பவே மாட்டாங்க. ஆமா. இப்போ ஆக்சுவலி நான் பேசின வரைக்கும் உங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவா இருக்கு. நல்ல மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க. பட் ஆனா நாட் எவ்ரி டைம் அது அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் இருக்கும். உங்களோட டவுன்ஃபால்ல நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க? டவுன்ஃபால்னா எனக்கு புரியல மேடம். ஆஸ் இன் லைக் உங்களோட எமோஷன்ஸ்லேயே வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? படிக்கிறப்பே மைக்கை பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸ்டேஜ் ஏறிட்டோம். அப்போவே ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் இருக்கும். ஆனால் 80% ப்ளஸ்ஸும் தான் இருக்கும். பரவாயில்ல, கல்ச்சரல்ஸ் மற்றவங்களால பண்ண முடியல, இவன் பண்ணுறானேன்னு தான் பெருமைப்படுத்தி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி செட்டப்பில் வந்தவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது மேடம். தெரியாது. அப்படியே தொடச்சி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அதே மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று கோவத்தை தூண்டும். ஆபாசமாக பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப கேவலமாக பண்ணுறப்ப அப்படியே கோவத்து மாறும். பட் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது மேடம் சமுதாயத்தில். படித்த படிப்பு இருக்குது. அவன் திட்டுறான்றக்காக நம்ம திருப்பி திட்டிட முடியாது. கமாண்டர் திட்டணும் தோணும் அஸ் அ ஹியூமன் பீயிங்கா. போடுற கோவத்துக்கு அப்படின்னு. பட் நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட பொசிஷன் கண்ணை மறைக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக. அது போடுற கெட்ட வார்த்தையில் பயங்கர கோவம் வரும். அதை பிளாக் பண்ணிவிட்டு கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். அதாவது துஷ்டனை கண்டா தூர விலகு. கண்டிப்பாக. அது கண்டிப்பாக எல்லாரையும் ஹர்ட் பண்ணும். அது ஒன்று தான் ஹர்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி என்னடா அது இதுன்னு இருக்காங்க. கெட்ட வார்த்தையில் வந்து போடுறப்ப கோவம் வரும். என்னடா அது நம்ம யாருன்னு தெரியுமா தெரியாதா, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது, டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு. அது ஒன்று தான் மேடம். மற்றபடி அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இதையும் நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த என்னன்னு சொல்றது, உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வந்து அப்படியே காணாம போயிடுதுல. அதை எப்படி நீங்க எப்படி என்ன பர்சனல் ஆஸ் இன் லைக் இப்போ என்னன்னா உங்களால இப்போ எதுவுமே பிரைவேட் இருக்க முடியல. என்ன மேடம் பண்றது? இதெல்லாம் அனுபவிக்கணும்னு கடவுள் விதி எழுதியிருந்தா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பொசிஷனுக்கு போனால் அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் மேடம். ஸோ ஓகே, இதை விட இன்னும் பெரிய பொசிஷன் வரும். இப்போ அதாவது நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அடுத்து நம்ம லெவல் எப்படி போகுதுன்னு தெரியல. நிறைய படம் புக் ஆகலாம், வேறு மாதிரி போகலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சு பில்டிங் கட்டி உட்கார ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் டைமே சுத்தமாக கிடைக்காம போகும். இது வந்து ஒரு ஹாபியாக தான் ஆரம்பிச்சிங்க? இல்லை மேடம். ஹாபி மீன்ஸ் என்னன்னா நம்ம திறமையை காட்டணும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம். அது ஒரு பக்கம் இருந்தது. ஸோ ஒரு இல்லை மேடம், எப்படி தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். நம்ம இந்த லெவல் க்ரோத் ஆகணுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும்.
ஓரளவுக்கு அடிச்சுட்டேன், நம்ம இந்த ஃபீல்டில் பயங்கரமாக இருக்கும், ஆஹா படிப்பு முக்கியம் மேடம். கண்டிப்பா. இப்போவே நான் அங்கே வர்றேன், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்க்கு போகிறேன், என்னோட படிப்பு தான் எனக்கு மரியாதை கொடுக்குது. ஆக்சுவலி நிறைய இடத்துல இதுவும் நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ ஒரு மாரி எஜுகேஷனே வந்து ஒரு மாரி ஃபேன்சியா மாறிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஆன்லைன் எஜுகேஷன் அந்த மாதிரிலாம் போய்க்கிட்டு இருக்கு. சில பேருக்குலாம் வந்து ஆ, படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பீயிங் அ டாக்டர், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஆன்லைன்லாம் வேஸ்ட்டு மேடம். கிளாஸ் ரூமில் இருந்து படித்து டவுட் கேட்டு கிளியர் பண்ணி, ஓகேங்களா, டீச்சர்ஸ் கிட்ட குட்டு வாங்கி அடி வாங்கி அப்படி படித்து வரவங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ ஆன்லைன் டோட்டலாக வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிற மேடம், குருகுல கல்வியில் சார்ட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி புரியுது, கொட்டு புரியுது. வாங்கி நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி அதுக்காக அவங்ககிட்ட கால் கெடுக்க நின்று வெயிட் பண்ணி அப்படிலாம் தான் மேடம் படித்தோம் நாங்கள். ஒரு டவுட்னா நான் விட மாட்டேன், மற்ற பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், அவர் ஒரு ஆள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணால் ஆர்த்தோ டாக்டர் உள்ளே போவார் மேடம். சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் வெளியில் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். வெளியில் வந்து சார் ஓஏ பெத்தாலஜி அப்படியே டவுட் பார்த்து கேட்கறதுக்கு. ஆமாம் அப்படியே கையில் வரைஞ்சு கூட, ஏன்னா டைம் இருக்காது. சர்ஜனா எப்படி இருப்பாங்க, என் கையிலேயே டவுட் வரைஞ்சு கொடுத்துட்டு அப்படியே ஓடுவார் மேடம். நான் அப்படியே மைண்டில் இப்படி ஏற்றிக்கிறேன். அப்படி வர்றனால என்ன ஆகுது, ப்ராக்டிக்ஸில் வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக போகிறேன், பிசியோதெரபிஸ்ட்டாக. அப்போ ஆர்த்தோ டாக்டர் ஆடி போகிறாங்க, என்னடா அவன் தியரி நாலேஜ் அப்படிலாம் படித்தது. ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்டனால சமுதாய மக்களுக்கு நீங்கள் சூப்பர் மெசேஜ் சொல்கிறீங்க மேடம். படிப்பு தான் வாழ்க்கையில் 1000 சினிமா இருக்கட்டும், லொட்டு லொசுக்காக இருக்கட்டும், படித்த கல்வியும் மட்டும்தான் அவனுக்கு மதிப்பை கொடுக்கும் கடைசி சமுதாயத்தில். வரலும் ஆமாம். இப்ப இன்னொரு பக்கம் இப்ப நீங்க ஆக்சுவலி மெச்சூர்டா அது போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. அம்மா அப்பாலாம் வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? அம்மா அவ்வளோவா கேட்டதில்லை, அவன் ரசிப்பாங்க. ஓகே. சரி, அப்பாவுமே ஸ்கூல் லைஃப்லலாம் நிறைய பார்த்து இது பண்ணியிருக்காரு மேடம். அவருமே இப்போ கண்டுக்கிறதில்ல. ஸோ என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்கரேஜ் மீன்ஸ் எதுவும் நம்ம கரெக்டாக இருக்கனால எதுலையும் தலையிட்டுக்கிற மாட்டாங்க மேடம். அவரே தூக்கி பெருமையாக காட்டுவார் மேடம், துபாய் போயிட்டு வந்து புரியுது. அது சொந்தக்காரங்க வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட். என்ன பண்ணுறாரு, கூட்டு போய் காட்டுறாங்க, பாருங்க எங்கள் மகனை காருங்கன்னு காட்டுறாங்க. அதாவது எப்போ கூனி குறுவாங்க, எப்போ அசிங்கப்படுவாங்கன்னா, நம்ம ஆபாசமாக பண்ணுறப்ப, சமுதாயத்தில் வந்து ஆபாசமாக பண்ணுறப்பையோ, அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணுறப்பையோ, அல்லது அடுத்தவங்கள ட்ரோல் பண்ணியோ, கெட்ட பேர் எடுக்கிறப்ப தான் அது மாறும் மேடம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் சீட்டிங் பண்ணியோ, நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே அகைன்ஸ்ட் இல்லை. ஓகே. இது வந்து உங்களோட டெசிஷன், உங்களோட மெச்சூர்டு இது அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக தெரியுது. அண்ட் ஹவ் யூர் ஹேண்டிலிங் இட்னாலும் தெரியுது சார். பட் ஆனால் இப்போ ஒரு மாதிரி எல்லாமே இந்த பொட்டிக்குள்ளே தான் அடங்கி இருக்காங்க எல்லாருமே. ஆனால் எல்லாருமே இது மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் இன் லைக் இப்போ ரிசீவிங், இப்போ வந்து நீங்களா இல்லாம ஒரு காமன் மேனா அந்த காமன் மேனா நான் சொல்கிறேன் மேடம், முதல்ல மக்கள் வந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களா, நீ பெரிய ஆளு, நீ சூப்பராக திறமையாக இருக்க அப்படின்னு சொல்கிற காலம்லாம் இது கிடையாது. கை பிடிச்சி தூக்கி விடுறதுனா இருக்கிற எல்லாரும் உன்னை ஏதாவது சொல்லி கீழே காலை பிடிச்சி இழுத்தோட தான் பார்ப்பான். அந்த மாதிரி புல்லிங் ஆக்டிவிட்டிஸ் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கா மேடம், நம்ம நடந்திருக்குன்னு இல்லை, பொதுவாக பார்க்குறோம் இல்லையா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேடம், நான் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பில்டப் இருக்காது. என்ன உண்மையோ நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் தான் நம்ம ப்ரொபகண்டா பண்ணணும் ஸ்ட்ராங்காக. இல்லாத ஒன்றை ப்ரொபகண்டா பண்ணாலும் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் முட்டாள்கள் கிடையாது. கண்டிப்பா. சரி, உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வச்சிருக்கேன். 10 ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது ஹியூமன் லைஃப் எமோஷன்ஸ்லயே வந்து இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். நடக்கலன்னு மட்டும் கண்டிப்பா கேளுங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன். உங்க லைஃப்ல நடந்ததை வச்சு நீங்க சொல்லுங்க. ரிஜெக்ஷன், உங்க லைஃப்ல வந்து நடந்த பெரிய ரிஜெக்ஷன்னா எதை சொல்லுவீங்க? ஒரு பெரிய ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேடம், இனிஷியலாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தான் ஆசை. ஸோ நம்மளுக்கு மார்க் 10th முடியே நிறைய மார்க் வாங்கணும். +1 +2 மார்க் கம்மியாயிருச்சு. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகி அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் ஃபிசியோதெரபி ஜாயின் பண்ணி அப்புறம் நம்ம அது வேறு விஷயம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ரிஜெக்ஷன். ஓகே. அவமானம்ன்றது ஹியூமன் பீயிங்காக இருந்த எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் மேடம். இல்லை, அது ரொம்ப ஒரு மாதிரி மனம் என்னன்னு சொல்லுது, ஒரு மாதிரி ஆக்கி இருக்கோம்ல அந்த அவமானம், அது தாங்கி இருக்கவே முடியாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையா? அது எல்லாருக்கும் நடக்கும். நடக்கலன்னு சொல்ல முடியாது, அது நிறைய நடந்திருக்கும் வாழ்க்கையில். எதை சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, சொல்ல வேணாம்னா வேணும். சொல்ல வேணாம் இல்லை, சின்னதை கூட சொல்கிறேன் மேடம். என்ன சொல்ல இப்போ அது அவமானம்னு சொல்ல முடியாது, மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். அவமானத்தையே மோட்டிவேஷன் எடுக்கிற ஆள் மேடம். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஒரு 5 நாளில் ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட் கேட்குறாங்க, யாருக்காவது லட்சியம் இருந்தால் சொல்லுங்கள், பிசியோதெரபி டாக்டராகி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்கிறேன். படித்த 3rd இயர் 4th இயர்லாம் கடுப்பாயிட்டாங்க. இதெல்லாம் பாரு, ஃபஸ்ட் இயரே வரல, ஃபிசியோதெரபி படிக்கிறது கஷ்டம், அதில் அனாட்டமி ஃபிசியாலஜின்னு சப்ஜெக்ட் இருக்குது, இதெல்லாம் 5 வருஷம் பிபிடியை 10 வருஷம் படிக்கும், இது பேசுகிற பேச்சை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு. கிண்டல் அது எல்லாரையும் பேச செய்வாங்க. அவங்க முன்னாடி அதை ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணி 2nd இயர் ஃபஸ்ட் இயர்லேயே இது எத்தனை பிரேக் வாங்குதுன்னு பாருங்கள்.
அவங்க மட்டும் இல்லை மேடம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் வரப்போ நீ என்னப்பா படிச்சிருக்கேன்? இல்லை சார் நான் ஃபிசியோதெரப்பி பிபிடி ஜாயின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பிரேக் இருக்கும். அதெல்லாம் இல்லை சார், நான் ஆல்ரெடி நல்லா படிப்பேன் ஈஸியாக. அப்படி நகல் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அது ஒரு அவமானப்படுறது தான் மேடம். புரியுது. ஓகே 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 நிறைய பேர் கோல்டு மெடல் வாங்கினவங்களாம் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கான், நீ இன்னும் பாஸ் பண்ண மாட்டேன். அது ஒரு வகையான அவமானம் சொல்லலாம் மேடம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஏதான பார்த்து வெறுப்பு அப்படின்னு வந்திருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்ல? வெறுப்பு அப்படின்னு அது நிறைய வந்திருக்கு. நிறைய வெறுப்பு அப்படின்னா என்ன மேடம் நம்மளை வந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதோ, இல்லை நம்மளை ஃபுல் முட்டாளாக்க ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வெறுப்பாயிருவேன் மேடம். பொங்கி எழுந்துருவேன். கூட இருந்த நண்பர்கள் அந்த மாதிரி? நண்பர்கள் மட்டும் இல்லை மேடம், யார் பண்ணாலும் சரி, அது நண்பர்களோ கூட இருக்கிறவங்களோ இல்லை தெரியாத நபர்களோ, மேக்ஸிமம் நான் கூட வச்சுருக்கவங்கலாம் துரோகிகளை வச்சுக்கிற மாட்டேன். இப்போ பர்சனலாகவே போகிறோம், ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோம், அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னா சரியான வெறுப்பாயிருவேன் மேடம். புரியுது புரியுது. ஓகே. தாழ்வு மனப்பான்மை என்னைக்காவது வந்திருக்கா அது உங்களுக்கு? இல்லை மேடம். தாழ்வு மனப்பான்மைன்னு இருந்தால் இந்த அளவில் வந்திருக்கவே முடியாது. அது ஒரு % கூட கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லாத ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க காலேஜில் ஏதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு பாரு. காலேஜில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா கூட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினே வாங்கிட்டு அமைதியாக போயிடுவான். செகண்ட் ப்ரைஸ் சொன்னால் அப்படின்னு அதான் சொல்லுவாங்க, வாங்குறது செகண்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினே அமைதியாக போகிறான், அவன் பண்ணுற ஆட்டத்தை பாருன்னுவாங்க. ஸோ இதை உண்மையை சொல்லிக்கிறேன் மேடம் அவமானப்பட்டது உண்டு. அதில் நிறைய அவமானம் இருக்கலாம், எனக்கு வாய்க்கு வந்தது சொன்னேன். அதெல்லாம் இது வந்து என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது மேடம், தாழ்வு மனப்பான்மை. சூப்பர் சார். அது சீரியஸா வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு பெரிய இழப்புன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போதைக்கு மேரேஜ் டிலே ஆகிறது ஒரு பெரிய இழப்பு தான். புரியுது புரியுது. அது வரதான் மேடம் செய்யும். இப்போ நம்ம ஏஜ் பசங்களாம் ஒய்ஃபோட போகிறப்பையோ இல்லை பேரா போகிறப்பையோ சில கஷ்டங்கள் வரும். நானே பேஷண்ட் பார்க்க போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வண்டியை நிப்பாட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்ணுக்கு அழகாக 2 பொண்ணுங்க டீச்சர்ஸ்லாம், ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து குடிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஒரு ஏஜில் 28, 29 இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வரப்போ ஓகே நம்ம மேரேஜ் பண்ணால் அப்படிப்பட்ட பொண்ணை பண்ணலாமே, அந்த மாதிரி அதுவும் ஒரு பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன் மேடம். பட் அதுக்காக கவலையும் படலை. ஓகே அது கடவுள் எப்போ நடக்கணும், எப்போ உனக்கு பேர் வந்து சேரணும்னு விதி இருக்கோ அப்போ வரட்டும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் மேடம். கண்டிப்பா அந்த ஹோப்போட இருக்குது. ஆமாம் அந்த ஹோப்போட இருக்குது. அவமதிப்பு நிறைய பேர் கூட சொல்லியிருக்கலாம் மேடம், ஃபிசியோதெரப்பி படித்து முடிச்சாச்சு, இதில் வந்து ஆரம்பத்தில் சேலரிலாம் கம்மியாக இருக்கும், இதில் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு என்னத்தை சைன் பண்ண போகிறலாம் நிறைய பேர் சொன்னாங்க. சொன்னவங்க முன்னாடியே நிறைய சம்பளங்கள் வாங்கி நிறைய சம்பாரிச்சு, ஸோ அது ஒரு வகையாக நினச்சேன் மேடம். ரைட். வறுமை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா லைஃப்? வறுமைன்னு வந்தது இல்லை மேடம், பட் எப்பயுமே நம்மளுக்கு ஃபினான்ஷியல் டைட்டு வரும். வறுமைனா நம்ம ஒன்றுமே இல்லை அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், சம்பளம்ன்றது நிறைய இருக்கும், ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிப்போம், மறுநாள் ஏதாவது சம்பாதிப்போம், ஃபினான்ஷியல் டைட் இருந்திருக்கே தவிர ரொம்ப வறுமைன்னு வந்ததில்லை. ஓகே. அறியாமை அது நடக்கும் மேடம். அது மனுஷனாக இருந்தப்போ அதுவும் வரும். ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிக்கிட்டாங்களோ நம்ம சந்தேகப்பட்டிருப்போம். ஸோ அது ஒரு பெரிய அறியாமை, அதை நினச்சி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கோம். புரியுது. துரோகம் ஓப்பனாக சொன்னால் அப்பேற்பட்ட ஆட்களை கூடவே வச்சுக்கிற மாட்டேன் மேடம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி கேரக்டர்னா நம்ம படிச்சிருக்கோம், ப்ரொஃபஷனலாக இருக்கும், அவங்ககிட்ட டச்சே வச்சுக்கிற மாட்டோம், அப்படியே ஒதுங்கிடுறது மேடம். ஓகே. லாஸ்ட் கில்ட் லைஃப்ல வந்து இதை நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதான இருக்கும் மேடம். நம்மளும் மனுஷங்க தானே, நம்மள அறியாமல் தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? ஐயோ என்னடா அது தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பேசுனதை வச்சே பார்க்கும்போது நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு ரொம்பவே அழகாக தெரியுது. இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்ககிட்ட காலில் கேட்கும் போதே வந்து மென்டல் ஹெல்த் பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மாதிரி யாரும் கேட்காத கண்டென்ட் மேடம், எல்லாரும் நடிப்பு ஜாலி இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்றீங்க. அந்த மெச்சூரிட்டி வரதுக்குமே வந்து ஒரு தனி கட்ஸ் வேணும் அப்படின்னு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் மேடம். உண்மையை சொல்லலாம். கண்டிப்பா அதை பத்தி தான் பேசணும். நம்ம சினிமா சைடை பத்தி சொல்ல போறேன். 3 படம் இருக்கு. தனுஷ் அண்ணா சூசைட் பண்ற சீனு, அவரே அந்த சீனுக்கு நடுங்கிட்ட அப்படியா பயம். அந்த சீன் பண்ணியுமே 1 வீக் வந்து சைக்காட்ரிக் இல்னஸ், அதாவது வந்து மேடம் அது என்ன சொல்ல வருதுன்னா பைபோலர் டிஸார்டர்ல அவருமே அஃபெக்ட் ஆயிட்டாராம். அந்த சீன் ரீல்ஸ் பண்றப்போ 1 hour டிப்ரெஷனா இருக்கும் மேடம். அப்புறம் தான் நான் மைண்டை சேஞ்ச் பண்ணுவேன். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக நீங்கள் என்ன மெனக்கெடுவீங்க? அதுக்கப்புறம் 1 hourலேருந்து அதை வெளியில் வந்துடுவேன். என்ன மேடம், மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக பேசிக்காகவே நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் மேடம். ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்துடுறாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் செல்லமும் கொடுப்பாங்க, உரிச்சு எடுப்பாங்க. புரியுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஏன்னா மேஜராக வந்து உங்களோட அன்சீன் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா
தோ உங்களுக்கு அவ்வளோ ட்ரால்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்தாலும் அவ்வளோ தூரம் அழகாக அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக அதை நீங்கள் கேரி பண்ணிட்டு இல்லை இருக்கீங்க. உண்மையான விஷயம் இருக்கு மேடம். நிறைய ட்ரோல்ஸ் வர்றப்ப தான் வளரவும் முடியும். கண்டிப்பா இல்லை எல்லாருமே ட்ரோலில் தான் வளர்ந்தே வந்தாங்க மேடம். இல்ல அது புரியுது சார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது இன்னும் ரொம்ப நெகட்டிவாவே மாறும். அது ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் மாறுது மேடம். அதான் ஒரு ஃபைன் லைன் தான். அந்த ஃபைன் லைன்ல நீங்க அதை எனக்கு நீங்கள் பாருங்களே, எதிரிகள் எழும்புறது எல்லாமே பூமாலையை தான் வந்து விழுகுது. அது எல்லாமே எப்படியே பாசிட்டிவாக மாறுது மேடம். பேட் கமெண்ட் போடுறவங்க போடுவாங்க. அதுக்கு மேலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்களாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க மேடம். பப்ளிக் ஃபோரமில் வர்றதுக்கே பசங்களே பயப்படுறாங்க பப்ளிக் ஃபோரமில். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னா அவங்களே 4 பேர் ஃபேக் ஐடியிலேருந்து வந்து திட்டுறாங்க மேடம். ஸோ அதனால் அதுக்கும் பயப்படுறாங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.